ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நம்ம எல்லாத்தோட ஃபேவரட் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக நம்ம வீட்டில் ஏதாவது செலிப்ரேஷன் வந்துச்சுன்னா கடையில் போய் நம்ம கேக் வாங்கி செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லைங்களா. அதுவும் பர்டிகுலராக பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அதுக்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். ஏன்னா ரொம்ப சாஃப்டாக நல்லா மாய்ஸ்சராக இருக்கும். சாப்பிடும்போது அவ்வளோ வாயில் போட்டோன்னே கரைஞ்சி போயிடும். அந்த மாதிரி நல்ல சாஃப்டான பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கை நம்ம வீட்டில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். அதுவும் முட்டை சேர்க்காமல் அவன் இல்லாமல் பாத்திரத்தில் யார் வேணாலும் ஈஸியாக பண்ணுற மாதிரி உங்களுக்கு நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் இதே போல் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கை வீட்டில் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போவும் நான் சொல்கிற மாதிரி உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள், நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வர பெல் சிம்பலையும் மறக்காமல் அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போட்டாலும் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்து நிற்கும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களோட பெரிய சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 1/2 கப் உருக்குன வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அதோட 3/4 கப் பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை லைட்டாக கலந்ததும் இதில் நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்ததாக இதில் நம்ம மாவு பொருள்லாம் சேர்த்துடலாம். சளிச்சு சேர்க்கணும். ஸோ ஒரு ஜல்லடை வச்சுக்கலாம். அதில் 1/2 கப் மைதா மாவு, 1/4 கப் கொக்கோ பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதை நல்லா சளிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா கட்டியெல்லாம் லேசாக அந்த கொக்கோ பவுடரில் இருக்கும். அதையெல்லாம் லைட்டாக இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு கரைச்சி விட்டுருங்க. இதை எடுத்துட்டு அகைன் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் இதை நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இதில் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை வந்து கரெக்டான பேட்டருக்கு வந்து கொண்டு வந்துடணும். இதுக்கு வந்து நான் இன்றைக்கி 1/2 கப் பால் எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் நல்லா பேட்டரை வந்து கொண்டு வந்துடணும். 1/2 கப்பில் இருந்து 3/4 கப்பு வரைக்கும் பால் தேவைப்படும். அதை நம்ம சேர்த்த அந்த மைதா மாவு சில டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்கும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் பால் எந்த அளவுக்கு ஊற்றுவீங்களோ அது மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம பேக்கிங் ட்ரேயில் மாற்றிடலாம். 6.5 இன்ச் பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். இதில் வந்து உள்ள பட்டர் பேப்பர் வச்சுட்டு வெண்ணெய் வச்சு ஓரங்கள் எல்லாத்தையுமே தடவிட்டேன். இப்போ இதில் நம்ம பேட்டரை ஊற்றிடலாம். இப்போ மாவு சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக டேப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பாத்திரத்தில் வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் மணலை நிரப்பி உள்ளே வந்து ஸ்டாண்ட் வச்சுருக்கிறேன். இதெல்லாம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து முன்னாடி நான் வீடியோ போட்டிருக்கிறேன். சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறதுன்ட்டு அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த பாத்திரத்தை ஒரு 20 நிமிஷம் போல் ப்ரீஹீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கேக் டின்னை வந்து உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ நம்ம லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். 40லேருந்து 45 நிமிஷம் ஆகும். அது வந்து நம்ம யூஸ் பண்ணுற அந்த பாத்திரத்தை பொறுத்து இருக்குது. ஒரு 40 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ கரெக்டாக ஒரு 45 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நம்ம கேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ கேக் ரெடி. இப்போ அதை நம்ம வெளியே எடுத்துட்டு ஆற வச்சிடலாம். இப்போ கேக் ஆறிட்டு இருக்கிற டைமில் நம்ம வந்து விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். எந்த பவுலில் விப் க்ரீம் வந்து நீங்கள் அடிக்க போகிறீங்களோ அந்த பவுலை வந்து லைட்டாக ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பீட்ரோட அந்த இதையும் பிளேடையும் வந்து நான் வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ அதை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பீட் பண்ண ஆரம்பிக்கலாம்.
ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ இன்றைக்கி நான் வந்து விப்பிங் க்ரீம் இல்லை, அவைலபிள் இல்லை என்கிட்ட, எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் விப் க்ரீம் பவுடர் எடுத்திருக்கேன். விப் க்ரீம் பவுடர் வந்து இப்போ நீங்கள் ஆன்லைனில் கிடைக்கிது, நீங்கள் வாங்கிக்கலாம். அதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்து செக் பண்ணிக்கலாம். இந்த விப் க்ரீம் பவுடர் வந்து 125 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து இந்த பவுலில் சேர்த்துட்றேன். 100 கிராம் விப்பிங் க்ரீமுக்கு 200 ml வந்து தண்ணியோ இல்லாட்டி சில்லுன்னு இருக்கிற பாலோ வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து தண்ணி தான் சேர்க்க போகிறேன். நான் 125 கிராம் எடுத்துருக்கறனால 250 மில்லி வந்து சேர்க்கணும். ஃபஸ்ட்டு நான் ஒரு 200 மில்லி சேர்த்து நல்லா வந்து பீட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும். அதனால நம்ம கன்சிஸ்டன்சியை பொறுத்து தண்ணி வந்து கூட குறைய சேர்த்துக்கலாம். பட் இதுதான் வந்து அவங்க அந்த அட்டையில் கொடுத்துருக்குற வேல்யூ வந்து இவ்வளோ தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அந்த இதுலேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த அளவுக்கு தான். ஃபஸ்ட்டு ஒரு 200 மில்லி வந்து சில்லுன்னு இருக்கிற தண்ணியை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் போல் ஸ்டிஃப் பீக் வர்றது வரைக்கும் இதை நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து உங்களுக்கு வெனிலா எசன்ஸு, சுகர் எல்லாமே அவங்க ஆட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம வந்து தனியாக சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸ்டிஃப் பீக் வர்றது வரைக்கும் இதை நல்லா அடிக்கணும். இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா ஸ்டிஃப் பீக் வந்துருச்சு. க்ரீமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ க்ரீம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்ட்டு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்களா இந்த பீட்டர்லேருந்து நமக்கு கீழே விழுகவே இல்லை. அதே மாதிரி தான் இந்த பவுல் இருக்கு இல்லைங்களா, ஒரே நிமிஷம். இந்த பவுலை வந்து இப்படி கவுத்துருங்க. கவுத்து பார்த்தீங்கன்னாலும் கீழே வந்து விழுகாது, அப்படியே இருக்கும். ஸோ அப்போ வந்து கரெக்டாக நம்ம விப் க்ரீம் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம ஓரமாக வச்சுட்டு கேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கேக் வந்து ஆறிடுச்சு. மேலே இது வந்து கொஞ்சம் லைட்டாக ட்ரையாக இருக்கிறதுனால இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். மேலாப்பில் கொஞ்சோண்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு கேக்கை வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்துட்டோம் அப்படின்னா க்ரீம் போடும்போது உங்களுக்கு ஈவனாக இருக்கும். அதனால ஸோ இப்போ நம்ம கேக்கை பார்த்தீங்கன்னா 3 லேயராக கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் கேக் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா இது மேலே வந்து சுகர் சிரப் போடுறேன். நீங்கள் செர்ரி சிரப் வச்சுருந்தீங்கன்னா செர்ரி சிரப் போட்டுக்கலாம். சுகர் சிரப் போட்டதுக்கப்புறமா விப் க்ரீமை போட்டுடலாம். ஒரு ஸ்பேட்சுலா வச்சு அப்படியே ஸ்மூத் பண்ணிடுறேன். இப்போ அடுத்ததாக நான் இந்த மாதிரி செர்ரியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து இது மேலே அப்படியே வந்து போட்டு விட்டுற போகிறேன். ஸோ இது வாயில் கடிப்படும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். குட்டி குட்டி பீஸாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். செர்ரி சிரப் உங்களுக்கு கிடச்சிதுன்னா டேரெக்டாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லா பக்கமும் போட்டதுக்கப்புறமா அடுத்த லேயரை நம்ம இதில் வச்சிடலாம். அடுத்த லேயர் கேக். இப்போ இது மேலே சுகர் சிரப். இந்த மாதிரி சுகர் சிரப் போட்டு நம்ம ஈரம் பண்ணும்போது தான் கேக் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஈரம் பண்ணதுக்கப்புறமா நம்ம அடுத்ததாக விப்பிங் க்ரீம் போட்டுடலாம். இப்போ இதை ஸ்மூத் பண்ணிடலாம். மேலே வந்து செர்ரீஸை தூவிடலாம். இப்போ அடுத்து செர்ரி போட்டதுக்கப்புறமா லாஸ்ட் லேயரை நம்ம மேலே வச்சிடலாம். ஸோ நான் இந்த மேலே கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இப்படி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படி திருப்பி கூட வச்சுக்கலாம். நம்ம இந்த சைடு கட் பண்ணிட்டோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இப்படி வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ நம்ம க்ரீம் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். ஸோ எல்லா பக்கமும் ஃபுல்லாக கேக் ஃபுல்லாக கவர் பண்ணி நான் ஸ்மூத் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா கேக் ஃபுல்லாக நம்ம வந்து விப்பிங் க்ரீமை வச்சு கவர் பண்ணியாச்சு. அடுத்ததான் நான் இந்த மாதிரி டார்க் சாக்லேட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன். இதை வந்து சைட்லாம் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். இப்போ மேலே வந்து ஃப்ளார் போட்டுடலாம். துருவன சாக்லேட்டை லைட்டாக சென்டரில் போட்டுக்கிறேன். நம்ம அழகுக்காக செர்ரி வச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பரான பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெடி. இந்த வருஷம் பாப்பாவோட பர்த்டேக்காக நான் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக் பண்ணியிருக்கிறேன். மார்னிங் அவள் கட் பண்ணதுக்கப்புறமா நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ பாப்பா கட் பண்ணிட்டா, அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னேன். பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ அவள் ஒரு பீஸ் கட் பண்ணிட்டா, நான் வந்து அடுத்த பீஸ் உங்கள்கிட்ட கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. அந்த செர்ரிஸ் கட் பண்ணி போட்டிருக்கிறது எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்தது. ஸ்வீட்டெல்லாம் கரெக்டாக இருந்தது. ஸோ ரொம்ப டேஸ்டான நம்மளோட பிளாக் ஃபாரஸ்ட் கேக் இப்போ ரெடி. அவ்வளோதாங்க, இந்த சாஃப்டான பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா என்னோடய மெயில் ஐடிக்கு உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.